ஒன்னா ஒரு நாள் அவங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் மாமா. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. சூப்பர் பிள்ளை, பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல். மரவர் சங்கத்துக்கு நன்றி. இப்படி பிள்ளைய போட்டா தான் தொழில் செய்ய நல்லா இருக்கும். அச்சா லடிக்கி பகதுச்சா லடிக்கி என்னடா உள்ள சொல்லி. ஐயோ நீங்க ஹிந்திக்காரன் நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பார்த்தேன். நம்ம பிசினஸ் பிசினஸ் சார். ஹவ் ஆர் யூ? நோண்டாதீங்க சார். யார் நீங்க? சார் பேர் என்ன? நம்ம பேரு உங்க பேரு சுல்தான். சுல்தான். சு இன் நீ சொல்றா சுல்தான் பாய். அதுதான் சொல்றேன். சார் எதுக்கு வந்திருக்கீங்க? நம்ம பஞ்சாப்ல பஞ்சாப். அச்சா பஞ்சாப். ஓகே பஞ்சாப். பஞ்சாப்ல தேவடியா கம்பெனி. ரேடியோ கம்பெனி சார். ரேடியோ வாய் வளருது. வாய் வளராம இருக்கணும். ரேடியோ கம்பெனில லூப் பிசினஸ். என்ன லூப்? டியூப் லைட். ஓகே சார். அச்சா டியூப் லைட் லாரியில ஏத்தி. லாரியில ஏத்தி ஒஜரமா இருக்கும்ல. மலை மவுண்டன். மலை மேல ஏறி மல்ல மருத மல்ல மசித்த புடுங்குன மலை ஒஜரமா இருக்குமே. மலை மேல லாரி வந்து லாரி கவுந்து டியூப் எல்லாம் பள்ளத்துக்குள்ள போயிடுச்சு. எந்த பள்ளத்துக்குள்ள? மலைக்கு கீழே பள்ளம் இருக்கும்ல. மலைக்கு கீழே டியூப் எல்லாம் உள்ள போயிடுச்சு. எடுத்துச்சு. நம்ம ஒவ்வொரு டியூப்பா உருவிச்சு. கஷ்டப்பட்டு ஒரு டியூப் வரல. ஆத்தாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்களே. கஷ்டம். யார வச்சு உருவுனீங்க அப்புறம்? நம்ம செய்யாம உங்கள முயல் இல்ல முயல். யார் அவரு? அது வாயை வச்சு உருவிச்சு. முயல் யாரு? அதான் உட்காந்துக்குவா. எம்எல்ஏ தள்ளு ஓட்டு போட்டு ஜெயிக்காமே சொன்னனே மறையறாரு. அது எடுத்துச்சோ. வாய் வச்சு உருவி எடுத்துச்சோ. இப்போ என்னாச்சு? பிசினஸ்ல நஷ்டம். ஐயோ சார் இப்ப பிசினஸ் மாத்திருப்பீங்களே. நம்ம கமுதி ஏரியா வந்து புது பிசினஸ். என்ன பிசினஸ்? நம்மேல் வந்து துணிமணி வியாபாரம். தூ இன் நீ துணிமணி. ஆமா துணிமணி. நிம்மேலுக்கு பிடிச்ச புடவை yellow கலர் புடவை green கலர் புடவை red கலர் புடவை கேரளா காட்டன் பூனம் சேரி பட்டு புடவை நிம்மேலுக்கு பிடிச்ச புழு துணி. அந்த புழு துணியை நீ பாரிய ஊதா கலர் புடவை. அப்படி சொல்லுங்க சார். நிம்மல் புடவையில ரொம்ப கோட் லாபம். ரெண்டு ஏகப்பட்ட கோடி. நிஜமா? 2 கோடி. அத வச்சு என்ன பண்ணுது சார்? நம்ம சினிமா டைரக்டர் ஆச்சு சார். டைரக்டரா? ஐயோ என்ன பத்த ராசா, உங்களை பார்த்ததுல எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. நானும் ஒவ்வொரு டைரக்டர்ட்டயா கேட்டு பார்த்தேன். சரி எனக்கு சான்ஸே கிடைக்கல. கடைசின்னு உங்களை பார்த்திருக்கேன். நிம்மலுக்கு சான்ஸ் தரும். நீங்க தான் தரணும். அப்ப நம்மேல் சொல்றதே நிம்மேல் நல்லா கேப்பே சார். நல்லா நீங்க என்ன சொல்றீங்க? நம்மேல் கட்டி பிடிச்சா ஊமுன்னு. நான் கட்டி பிடிப்பா ஊமுன்னு இருப்பேன் சார். குடுத்தா ஊமுன்னு இருப்பேன் சார். ஓ மவுத் கிஸ் குடு. நான் குடுத்தா சும்மா இருப்பேன் சார். ஆளுக்கே சார் பாவடி அவுக்க சொன்னால அவுப்பேன் சார். ஆச்சா பாவடி அவுக்காதே. நம்மேல் பயந்துரும். பாவடி அவுத்து வேற Dress பண்ண சொன்னா பண்ணுங்க. Dress change பண்ணிக்கணும். பண்ணே சார். ஆ சில படம் மூடுறீங்க. ஐயோ கிழவனா இருக்கானே சார். சார் நீ லட்கி நம்மேல் படத்துல பாடுது. நம்மேல் கதாலே. நான் கதாலே. கதாலே பாட்டு. கால் உதறு. ஏன்டா சீ கொண்ட வாய் மாட்டி. நல்லா உதறு. அவன் கண்ணாடி ஆளும் பாருங்க செத்து சாத்து வச்ச மாதிரியே இருக்காரு. அச்சா நம்ம சொல்ற மாதிரி அதே மாதிரி சரி சூப்பர். நம்ம படத்துல நமக்கு ஸ்டார்ட்க்கு ஏத்தி தரும். அரே மியூசிக் பாத்து வடிக்கோ. ஷூட்டிங் ரெடி. உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? உங்களுக்கு 50,000. அச்சா எஸ் சார். ஓகே சார். நான் என்ன பண்ணனும் சார்? அதே மாதிரி சரி சார். ஓரமா நில்லு. ஏ ஜோடி மஞ்ச குருவி யாஜான நெஞ்ச கருவி. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி ஆட்டம் பாடடி பாட்டு பாடடி ஜோரான பட்டக்காரி ஜோர். ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அதுக்கு மட்டும் வேமா போவேன்.
இதுக்கு மட்டும் வேமா வருவேன் ஆடி டேய் விழுந்து படம் ஓடணுமா வேணாம்டா? படம் ஓடணும். அதுக்கெல்லாம் போட்டு லாவுற மெதுவா செய்யடா. உனக்கு பணம் ரொம்ப தர்றேன். பொம்பளைக்கு ஏமாந்த ரெண்டு பேர் சேர்ந்து வந்துட்டேன். என்ன டைரக்ட் இப்படி கோவப்படுறீங்க? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பார்த்தா நடிக்கிற பொம்பளை மாதிரி தெரியலையா? உன்னை பார்த்தா இவள வாய் எந்த டைரக்டர் பேச மாட்டாங்க. அபிராமத்துல மீன் விக்கிற பொம்பளை மாதிரி இருக்கு. நான் அபிராமத்துல மீன் விக்கிறேன், நீ கோட்டை மேல புடலங்கா வித்துக்கிட்டு திரியறியா? புடலங்கா விக்கல, வேற என்ன விக்கிற? இந்த பருத்தி பால் போய் அவங்க பொண்டாட்டி வித்துட்டு போற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடங்கிய இங்கரு அடங்கிய. நான் சொல்றத நீ கேக்கதே. நான் சொல்றத நீ கேக்க, நீ சொல்றத நான் கேக்க. சட்டம் ஜபடல் கிடையாது. நான் வச்சதே சட்டம். நான் வச்சதே சட்டமே. யாரு சட்டம் போட்டு நிப்பாட்டி விடுவேன். இது தோச்ச அறுத்துட்டு போய் வரணுச்சுங்க. ஒட்டத்தை அடக்கி விடுவேன். ஏப்ப சாப்பைக்குலாம் ஏமாதவ நான் கிடையாது. இந்த ஓட்டுல வேற ஆள்ட்ட வச்சுக்க. உன் வெத்து ஓட்டு, உன் வெறு ஓட்டல யாட்டாவது ஓட்டு. ஏங்கடயா சமூகராஜா அட்டப்பு தெரிச்சு விட்டு நினைச்சுக்க. விடியதுக்குள்ள உன் கொழுப்பை எடுத்து விடுவேன். யாரு நீ கொழுப்பு எடுக்கல? நான் இந்த மாதிரி படா. உன் பருப்பை எடுத்தே அப்படி நினைச்சுக்க. பருப்பு நீ ஒரு பருப்பு எடுப்ப. தால் அவங்க கிட்ட 3 பருப்பு இருக்கு. என்ன பருப்பு வச்சிருக்கீங்க? தூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு. அது என்ன தூ பருப்புனா என்ன, ஊ பருப்புனா என்ன, பா பருப்புனா என்னங்க? சுருக்கமா சொல்லுமா. எப்படி சுருக்குறீங்க? தூ பருப்புனா துவர பருப்பு. பா பருப்புனா பாசி பருப்பு. ஊ பருப்புனா உளுந்த பருப்பு. ஒரு பருப்பு இல்லாட்டாலும் ஒரு பருப்பை வச்சு செஞ்சு. உன் சட்டில உன் பருப்பை என் சட்டில போட்டு கடைஞ்சனாக்க பருப்பு இல்லாத இடமா போயிருமோ. கடையிறதுக்கு என்ன வேணும்? மத்து தேவை. மத்து வேணும்ல? ஆமா. இந்த மத்துக்கு சண்முகரா சட்டத்தை வரணும். என்னனே நான் வந்து என் மத்த வச்சு கடைஞ்சாத்தேன் உன் சட்டில கடைய முடியும். உன் பூணு கண்ட வேறும் சட்டியை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. பூணு கண்ட மத்த கொண்டு வேற எவட்டாவது குடு. நீ நினைப்ப என்னனே சட்டியை மட்டும் கொடுத்து பாரு. இல்லனா உன் சட்டி ஓட்டையாகலைனா இந்த தரக்குடி மேடையில என் மீசை எடுத்துறேன். அளவுக்கு மீறினால அமிர்தம் நினைச்சிட்டு இருக்க. அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. அதட்டி பேசிக்கிட்டு இருக்க. அதட்டி பேச அம்பலக்காரப்பட்ட வாங்க நினைக்க. சமூகராஜா பேசாதீங்க. பெரிய ஆளா பேசாதீங்க முதல்ல. போடா முதல்ல. போடி. யாரா போட வெண்ண. போடி உங்க ஆத்தா. அட போட உங்க அப்பா. போடி உங்க ஆச்சி. அட போட உங்க அப்பா. போடி ராமதாஸ். அட போட உங்க பாட்டனுக்கு. போடி சூத்த குண்டி லட்சுமணே. அட போட ஓடிசாமி. வேண்டாம் ராதா, உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். உனக்குன்னு தனி இடமே வச்சிருக்கேன். சபை எறிந்து பேசு. சபை எறிந்து பேசு. சில நேரம் பேசாத இருந்தா பேசாம பொத்திக்கிட்டு கிளம்பப்ப. பொத்திக்கிட்டு கிளம்புனா காசு வாங்க முடியாது. அப்புறம் பேசாம இருந்து பழகுங்கற. பேசுறதுக்கு தேவை. அது எவளாவது பேசாத பொம்பளை வருவா. அவள்ட்ட வச்சுக்கோ உன் வெத்து ஓட்டல. நீ பேசலாம். நீ என்ன வேணாலும் பேசு. எல்லா பப்புட்டே பேசலாம். ஆமா. உன்னை அடக்குற ஒரே ஆளு சம்பகுளம் சம்பட்டி சண்முகராஜா. எல்லா டான்ஸ்கிட்டே நீ பேசலாம். உன்னை அடக்கக்கூடிய ஒரே ஆளு புதுக்கோட்டை ராதாச்சு. உன் கொட்டை வெறிச்சு போய் நினைச்சுக்க. ஏன் கொட்டை? பாப்பமா ஏன் கொட்டை தரிக்கு? பாப்பா ராமதாஸ் கொட்டையை கடை வாங்கி செய்வேன். என்னத்துக்கு கேக்குற? அது சொரி கொட்டை. என்ன கொட்டையா போறத? அதே போய் பேசாத. தாவ கொட்டை தெரிச்சு போயிரும். வாய் பதற கை பதற பேசணும். இந்த இடத்துல என்ன பண்ற? நீ இந்த இடத்துல என்ன பண்ற? நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். வியாபாரமா? என்ன வியாபாரம்? என்னடா கேளு? கீழே விழுந்துராமம்மா. தர்பூசணியா இது? போய் ஏய் என்ன சிரிக்கிற? தர்பூசணியா? ஏங்க இது தர்பூசணியா? கொமட்டிக்காய். ஏய் மாமா நான் என்ன சொல்றேன்னா, காட்டுல காஞ்சு போய் கிடக்கும்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பாக்கும்போது ஒரு பொருள் சின்னதா தான் இருக்கும். அந்த பொருளை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியாது நல்ல பொருளா கெட்ட பொருளா அப்படின்னு. தர்பூசணியை யூஸ் பண்ண மாட்டாங்க. வேற நடுக்க பொளந்துருவாங்க. பொளக்கட்டும். சிவீர்னு இருக்கும். பொளக்கட்டும். நீங்க தர்பூசணி பொளந்து பாரு முதல்ல. தர்பூசணி வி. என்னன்னால வி? ஆமா. நாளை வியாபாரம் தான் என்ன வேற பாக்குறீங்க? இந்த வியாபாரத்தைலாம் விட்டுட்டு இப்ப வந்து என்ன நம்மளுக்கு உங்க பூசணி சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆமாங்க. ஆனா நான் விக்கிற பழம் என்ன பழம்? வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பழம் என்ன பழம்? பனானாஸ். வாழைப்பழம். அது எத்தனை வகை வச்சிருக்கீங்க இப்ப? அந்த எந்திரிக்காம பாரு வாங்குறதுக்கு நம்மட்ட 4 ஐட்டம் இருக்கு. 4 ஐட்டம். ஆமா.
ரஸ்தாலி ராமதாஸ் வாங்கிட்டேன். இந்த செவ்வாழை இருக்குல்ல மிருதங்கார் வாங்கிட்டாரு. இந்த பூவம்பழம் இருக்குல்ல அது வேற லட்சுமணியம் பழம் வாங்கிட்டேன். கதலி 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 கூலிசாமி நம்மது டிஃபரன்ஸான பழம். ரொம்ப அரிதா கிடைக்கும். வெறும் தோல் தான் இருக்கும், சதை இருக்காது. அபிராமத்திலே கிடைக்காது. நேந்திரம். ஐயோ எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும் சமூகராஜா. அந்த வாழை மரமே சாஞ்சிரும். மரம் சாயணும்னா கவட்டை கொடுக்கணும். கவட்டை கவட்டையா கூலிசாமி கவட்டையை கொடுத்துட்டா வெளிக்கிருக்கேன். அதனால ரெண்டு பேர் வளத்தை சேர்ந்து பண்ணுங்க. இந்த இடத்துல ஆடி பாடி ஆமாங்க பாத்துருவோம் பாத்துருவோம். வாகான வாகானே சரியான மரமா இருக்கு. ஏ வாழைப்பழம் உன் பழம் தான் சூஞ்சு வச்சடா. ஏன்டா தனக்குன்னு ஒரு இடம் பிடித்துக் கொண்டிருக்கும் மன்னாதி மன்னன் நீங்க. சகலகா வல்லவன். ஒரு பாட்டை பிழையில்லாமல் பாடக்கூடிய திறமை வாய்ந்த மைந்தர் நீங்க. பிழையாய் பாடுனால் டீச்சர். அப்படி என்ன பாடுறீங்க? வாகான ஆலமரம். ஓ வாழைப்பழம். ஓ வாழைப்பழத்தை சொல்லல, தூம்பி போன பழத்தை ஆலமரம் அப்படின்னு சொல்லணும். தூம்பி போன பழம். என் பழத்தை திண்ட ஞாபகத்தில் இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. உலகத்துல எல்லார் வளத்தையும் தின்றுவேன். ஐயா தெய்வீக திருமணுக்கு பொதுவா ராமதாஸ் வளத்தை கையெடுத்து கும்பிட தின்றாலே பூரா சரங்கு. அங்க விழுது 10,000 தன்னை நன்னானே தானே நன்னானே. அங்க விழுது 10,000 தன்னே நன்னானே தானே நன்னானே. எம விழுத விட்டு விழுத விட்டு இன்னைக்கு ரெண்டு பெட்டி தயாரிக்கிறேன். இன்னைக்கு நான் கீழிறங்கி தரைக்குடி மேடையில கீழிறங்கி ததரண 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 ராதா செல்வியை கொஞ்சம் தோரணா எம விழுத விட்டு இன்னைக்கு ஓவிடிய முடிக்க போறேன். தன்னை நல்லாரே தானே நல்லா. உனக்கு எப்படி அண்ணன் 2 மைக் வச்சிருக்காரு. என் மைக்கில் வாய வச்சுட்டியா சண்டாளப்பாவி. மாப்ள தெரியாம வச்சுட்டியா மாப்ள வாய் தெரியாம வச்சுட்டியா. தைப்பாச்சு விடு. நீ என் மைக்கில் வாய் வை. என் மைக் சும்மா தான் இருக்கு. அது எப்பவுமே சும்மா தான் இருக்கு. தாலாட்ட நான் பொருந்தே தாளே தாளே
நல்லாவே பொழக்குதா நீ என்னன்னு 10 மார்க் எடுக்க தலையா நீ போறது ஆள் அனுப்புறது ஒழுங்கா அனுப்புங்க. ஏமாமா ஆள் அனுப்புற இல்ல காசு வாங்குற இல்ல ஒழுங்கா அனுப்புங்க. லப்பு லப்புன்னு செய்யும். சரி போறது போற அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் செலவு காசு வாங்கிட்டு வந்து மறந்துடாத. என்கிட்ட ஒன்றும் இல்லையா? ஆமா வாடா வாடா இருக்குங்க உங்கள்கிட்ட. சரி சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்து. அதுலயே என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் 3 இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அச்சம் மடம் நாணம் பைப்பு உங்ககிட்ட இருக்கு. பைப்பு என்கிட்ட இருக்கு. கூலிச்சாமிட்டே இருக்கு. அந்த 3 தான் இருக்கு. அந்த இது இல்லை இருக்கு மாப்பிள்ள. எப்பப்ப பயன்படுத்தணுமோ அப்பப்ப பயன்படுத்து. நைவா செய்யுங்க. ஏ சிங்கினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்து இடையில அட்டமாடி ஆட வந்த என்ன பட்டு பாட வந்த வேலை அளவிட்டு ஓடி விட்டா கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே அழுகிறேன் அழுகிறேன் அழுகவல்ல. நைவா சபாஷா காசு முழுசா வாங்கிக்க. மச்சானே வச்சுக்கடி முந்தானே புடிச்சுலதா மச்சானே பச்சிக்கடி தானே முடிச்சுலதான். நிக்க வச்சே செய்வேன். ஆமாம்மா நல்லா ஆடுறீங்க. நல்லா ஆடுவேமா. நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுறேன். இன்னும் நல்லா ஆடலாம். காலையில கிளவை சீன் இருக்கு. கண்டிப்பா. அதனால கரெக்டான டயத்துக்கு அவங்கள விடுவோம். ஆமாங்க. உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். முதல்ல ஆமா காலையில விருத்தன் சீன்ல கூட்டம் இருக்கணும் கண்டிப்பாக. அப்பதான் முழு திருப்தியா செய்வோம். இல்லாட்ட எங்களுக்கு மீட்டர் ஓடிடுச்சு. என்னடா சொல்ற? ஆத்தே ஆத்தேன்னு கிடக்குற. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த டான்ஸ் செய்வீங்களா? அது சரி. அதனால அதனால உங்களை பார்த்தோன்னே பார்த்தோன்னே டான்ஸ் அருமையா இருக்கு. ஆமாங்க. பாடல் அருமையா இருக்கு. சரிங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களையும் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி. உங்க திறமையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமாங்க. ஆமா. அதனால வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னா என்ன? உள்ள ட்ரவுசர் போட்டிருக்கியா? போடுறது இல்ல. போடலையா? குடும்பமே அப்படித்தானே? எங்க ஃபேமிலி அப்படிதான். சரி அப்ப மொட்டை குட்டி குடும்பம். அப்படி இல்ல. உங்களுடைய பேர் என்ன? என் பேர் சரசன் வச்சிருக்கு. உங்க பேருங்க? சரஸ். சூப்பர் பேர். சூப்பர் நேம். என் பேர் ஒரசு. ஒரசு சூப்பர் நேம். சங்கத்துல ஒருத்தன் தெரியும் பரசு பரசுன்னு. பரசா சரசு பரசு ஒரசு சரஸ் ஒரசு பேரை மாத்தி. என்ன பேரு? என் பேர் கடப்பார முனியே. என் பேர் பொந்து கருப்பாயி. பொந்து கருப்பாயா? ஆமா மாத்திட்டேன். பெரிய பொந்தா? ஆமா நீ பெரிய கடப்பாரையா? ஆமா ஏதோ அதான் நாக்கு நீட்டுறா மொட்டையா கிடக்குவார். நாக்கடி நாகராஜன். இந்த ஆல்ரவுண்டுக்கார் பேரு கையடி கார்மேகம். பெட்டிக்கார் பேரு வாயடி வரதராஜன். அவன் வந்து சூம்பக்குண்டி சுப்பிரமணி. என் பேரை மாத்திட்டு என்ன பேர் வச்சிருக்கீங்க? என் பேரு சொக்கலிங்கம் உண்டு. பேரு சுருக்கமா சொக்கு சொக்கும்பா. என் பேரு ஜக்கமான்னு வச்சிருந்தாங்க. அம்மாவை எடுத்துட்டு சக்கு சக்குன்னு வச்சிருக்கேன். சக்கு சொக்கு. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா ராமதாஸ் நக்குண்டு வைப்போம். ராமதாஸ் வந்து நக்கட்டுமே. அதுல கப்பு வாங்கணும். ஆமா அதுல நெஞ்சு மிதிலாம் வாங்கிருக்கேன். என் பேரை மாத்திட்டேன். என்ன பேரு? என் பேரு
இந்த குத்து சண்டை நல்லா போடுவேனா, அதனால என்ன குத்துராசா ஆமா ஆமா, சுருக்கமா குத்து. நான் காட்டுக்கெல்லாம் விறகு பொறுக்க போவேன். அதனால என்ன பிறந்த உடனே காட்டு ராணி வச்சிருந்தாங்க. ராணியை எடுத்து காட்டுக்கு அதிகமா போறனால காட்டுன்னு வச்சிருக்காங்க. காட்டு குத்துடா காட்டு குத்துடா. லைட் ஆஃப் பண்ணு. ஏய் ஏய் ஆள் பார்க்க செலவு காசு வேற ஆள் வராம பாத்துக்க. சொல்லுங்க மாமா. உண்மையான பேர் என்ன? என்ன பேர்? ராதாச்செல்வி. உங்க பேருங்க? மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா நீங்க தானா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ என்ன? உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பா. மாமா ஏமா கடைசி வரையும் வைப்பீங்களா? கடைசியில கைய விட்டுட்டு போக மாட்டீங்களே? ஏன்? சோறு சாப்பிடுற அதை போய் விடுவேனா? நீ சம்மதிச்சா நொட்டாங்கைய கூட விடுவேன். கடைசி வரைக்கும் வச்சு காப்பா. அதே மாதிரி இருக்கட்டும் மாமா. என்னுடைய காதல் எப்படி காதல்? புனிதமான காதல், அருமையான காதல். மனிதன் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நினைவாக அந்த சின்ன கவுண்டாரமா புராண உலகிலே நிறைய அவரை பத்தி சொல்லணும். ஒரு கொடை வள்ளல் என்றால் கர்ணன். அதே மாதிரி சினிமா உலகிலே பசி என்று கேட்பவருக்கு பசிக்க உணவு கொடுத்த ஒரே அண்ணன் நமது திரைப்பட. ஏண்டா நாங்கள் நடிகர்னால நடிகரை சொல்கிறோம். அன்பண்ணன் விஜயகாந்த் நினைவாக உன்னை சின்ன கவுண்டர்ல சுகன்யாவா நினைத்து. சொல்லுங்க மாமா. எப்படி சொல்றேன் தெரியுமா? எப்படி? கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடில் ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள வந்தது இந்த சோழக்கிளியே. வானே ஒன்ன தானே நாடு தவிச்சு அடிமானே வானே ஒன்ன தானே நாடு தவிச்சு. கூண்டுக்குள்ள ஒண்ணா வச்சு கூடி நின்ற ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனது இந்த சோழக்கிளியே. ஏதோ நடக்கும்னு பேச்சு கதை முடிஞ்சு போச்சு. ஈசான மூளையிலே சார் பள்ளி சத்தமாவே பேர சொல்லி பேசுது. ஆறாத சோகம் தந்த தீரா சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து நம்ம ஏசுது. ஒன்ன தானே நாடு தவிச்சு கூண்டுக்குள்ள ஒண்ணா வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதுன்ற சோழக்கிளியே. தந்தி மடிப்பு தர விட்டு துணி எந்த நாமம் புகழதின பேசும். பொள்ளாச்சி சந்தையில கொண்டா சேலையில சாயம் சாயும் இன்னும் விட்டு போக நாறு கோயிலுக்கு முன்னால ஓரத்தில இது முடிச்ச கழுத்தீர உன்னை தானே நாடு பாலும் தனிச்சே. வண்ணக்கிளி சேரி சொல்லு அந்த கிளி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. கூண்டுக்குள்ள ஒண்ண வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதல்ல சோழக்கிளியே. எத்தனை பாடல்கள் இருந்தாலும் இந்த பாட்டை மட்டும் யாருமே மறக்க மாட்டாங்க. அருமையான உங்க இனத்தை சேர்ந்தவர் தானே அவரும். அதே மாதிரி நானும் அதை வர நிரோசா மாதிரி சொல்லுங்க. நம்ம 2 பேரும் காதல் பண்ணி கல்யாணத்தை பண்ணி பண்ணி பண்ணிந்தாருக்கு பண்ணி பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சு நெஞ்சே உன் எண்ணம் உன் வண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது வசம் பாபா அன்பே அன்பே காதல் நெஞ்சு நெஞ்சே உன் எண்ணம் உன் வண்ணம் எல்லாமே என் சொந்தம் இதயம் முழுதும் எனது
அப்துல் நாசர் அண்ட் காசிம் ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கு கேஎஸ் சரவணன் டிராவல்ஸ் உரிமையாளர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய சரவணன் அவர்களுக்கு குடும்பத்தாரர்களுக்கும் அப்துல் நாசர் அண்ட் காசின் சவுண்ட் சர்வீஸ் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.